கோவை சுப்பிரமணியம் பாளையத்தில் குடியிருப்பு பகுதியில் இல்லாமல் பொது கழிப்பிடம் வேறு இடத்தில் கட்ட வேண்டும். பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். கோவை சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் புதிதாக ஆண்கள் கழிப்பிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே வரும் ஆண்கள் ஏற்கனவே பழைய கட்டிடம் இருந்தபோது மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதால் அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். எனவே இந்த கழிப்பிடம் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். என் பேரு சௌமியா. கவுண்டம்பாளையம் 15வது வார்டில் சுப்பிரமணிய பாளையத்துக்குள்ள இருக்கோம். இங்க வந்து பப்ளிக் டாய்லெட் ஆப்போசிட்ல இருக்கு. அங்க வந்துட்டு இந்த பப்ளிக் டாய்லெட் இங்க வேண்டாம், மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கேட்டிருக்கோம். இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு டாய்லெட் யூஸ் பண்ற இங்க இருக்கிற யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியே இருந்துதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வராங்க யார் போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து நிறைய ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து குளிக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாங்க. பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் எங்க வீடு. நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன். பாப்பா அங்க உட்காந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. வந்து பார்த்து சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து 7 வருஷமா இங்க இருந்துட்டே தான் இருக்கு. நாங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கவுன்சிலர் மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், செந்தில் பாலாஜி சார் வரும்போது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நேற்று மேயர் கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வந்துட்டு இங்கே டாய்லெட் வந்துட்டு அந்த ஸ்கீமை வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இங்கே வந்து இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வேண்டாம், கொஞ்சம் அவுட்டரில் நீங்கள் தள்ளி கட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு சைடு பீப்புளுக்கு வேண்டியே ஃபேவர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நாங்களும் பீப்புள் தான், எங்களுக்கும் அதனால் அஃபெக்ட் ஆகிறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுங்க. நாங்கள் அப்புறம் எதுக்கு வேண்டி நாங்களும் உங்களுக்கு எதுக்கு ஓட் பண்ணி நாங்களும் எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணணும். தேங்க்யூ சார்.